உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டீசன்ட் ஃபேமிலி சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம மகாபலிபுரத்தில் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாத சீசல் மியூசியம் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான டைனோசர் மியூசியம் வந்து நம்ம ரிவீல் பண்ணி போட்டிருந்தோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான மியூசியம் வந்து நம்ம வந்து ரிவீல் பண்ணுறதா வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மினரல் மியூசியம், அக்வா மியூசியம், பேர்ல் மியூசியம், அப்புறம் சீசல் மியூசியம், இந்த 4 வகையான மியூசியம் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டைனோசர் மியூசியம் வந்துட்டு வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 4 மியூசியமில் என்னென்ன வகையான வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த டைனோசர் மியூசியம் போக பேலன்ஸ் இருக்கிறதுல நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மினரல் மியூசியம். மினரல் மியூசியம் உள்ளே வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு போட் செட்டப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் வந்துட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து மூன்லாம் வச்சு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு அண்டர் வாட்டரில் வந்துட்டு நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு லைஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு இருந்தது. கோய் ஃபிஷ்ஷஸ் நிறையா இருந்தது. ஸோ அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு வந்து 10 ரூபான்ற மாதிரி சார்ஜ் பண்ணி வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி மக்கள் நிறைய பேர் அந்த ஃபுட்டுக்கெலாம் கொடுத்து மீனை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த நன்னீர் பறவைகள் மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதை தாண்டி வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு குளோபலில் வந்து பக்கத்தில் யாதும் யாவரும் கேள்வின்ற மாதிரி ஒரு குளோபல் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன புரிஞ்சு ஒரு செட்டப் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அது மேலே ஏறி போய் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அது பக்கத்தில் வந்து மினரல் மியூசியம் இருக்குது. அதை நம்ம வந்து அடுத்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தாய்லாண்ட்லேருந்து ஒரே ராக்கில் செஞ்ச அந்த எலிஃபெண்ட்டோட ஸ்டாச்சு வந்துட்டு இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதோடைய பக்கத்துலேயே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது வந்து தாய்லாண்ட்லேருந்து இந்த மாதிரி செஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி வரும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த கடலில் இருக்கிற கடல் குதிரை அதோடைய செட்டப் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே வந்துட்டு சிப்பிலேயே வந்துட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. வரிசையாக வந்துட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதை தாண்டி வரும்போது வந்திங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ்ஷோடைய செட்டப் வந்தது. ரொம்பவே வந்து பெருசாக இருந்தது. அந்த வீடியோவில் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்றது தெரியல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ இது பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ வியூக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இதை தாண்டி வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப டாலஸ்ட்டாக நம்மளுடைய சிங்கப்பூரில் இருக்க அந்த லயன் ஸ்டாச்சு வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதை வந்து ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிப்பிகள்லேயே வந்துட்டு இதை வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்துட்டு சிப்பிகளை வச்சு செய்ய முடியுமான்ற மாதிரி ஆச்சரியமாக வந்துட்டு நிறையா பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிப்பியை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சு அந்த மாதிரி வந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஸோ அதோட கீழே பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கு சிப்பிகளை வச்சு வந்து அந்த பேஸும் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை தாண்டி வரும்பொழுது பேர்ல் செட்டப் மாதிரி வந்துட்டு ஒரு செட்டப் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண் கோயினுடைய ஸ்டாச்சுஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால் வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்ரீ மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிப்பி சங்கு அப்புறம் சோவிகளை வச்சு இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய லைட்டிங் செட்டப்போட பார்க்குறதுக்கே வந்துட்டு சூப்பராக இருந்தது. இது எல்லாமே வந்து முழுக்க வந்து இந்த கடல் சார்ந்த அந்த சிப்பி சங்கை வச்சு செஞ்சுருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்தளவுக்கு பண்ண முடியுமான்ற அளவுக்கு டெக்கரேட்டிவாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு யானையோடைய ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இடம். இது சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போட்டிங், அதாவது நம்ம வந்து கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு மேலே வந்து போட் இருக்கிற மாதிரி வந்து செட்டப் இருந்தது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வந்து அக்வாரியம்குள்ளே நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. ஸோ இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வியூக்கு ஒரு சூப்பரான இடமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து நின்று வந்து வெயிட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம் ஆக்சுவலி.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒக்கே செட்டப்பில் வந்துட்டு ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோவி சங்கு வச்சு பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்தளவு இதை பண்ண முடியுமா ஒரு சங்கு சோவி வச்சு இந்தளவுக்கு வந்துட்டு டெடிக்கேட்டடாக பண்ண முடியுமான்ற அளவுக்கு அந்தளவுக்கு வந்து சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க. கண்டிப்பாக இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது வந்துட்டு இப்போல்லாம் செய்ய முடியுமான்ற அளவுக்கு வந்துட்டு ஆச்சரியமாக வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கார்டனை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த சங்கு சோவிகளை வச்சு தான் வந்துட்டு டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சங்கு எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக அது பாதி லேயரில் கட் பண்ணி அது ஒன்றுக்கு மேலே வந்து அடுக்கி அழகாக வந்து பேஸ்ட் பண்ணி ஒரு சூப்பரான செட்டப்பில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங் செட்டப்போடு பார்க்கும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நிறையாவே வந்துட்டு ஃபோட்டோ வியூக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு இடமா இந்த இடம் இருந்தது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நேரில் பார்க்கும் பொழுது அதோடைய பிரம்மாண்டம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடத்துல வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து இந்த மினரல் மியூசியம் சொல்லி உள்ள இன்டர்னல் இருந்தது, அதை நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக் அண்ட் மினரல்ஸோடைய ஷோகேஸ் வந்துட்டு உள்ள ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதாவது இந்த படிமங்கள் அப்புறம் வந்து பவளப்பாறைகள்லாம் வந்துட்டு எந்த அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெமடைட்னு சொல்லிட்டு ஒரு பவளப்பாறை வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து செம்மையாக இருந்தது. ஒரு டைமண்ட் வந்து எந்த அளவுக்கு ஜொலிக்குமோ அந்தளவுக்கு வந்துட்டு அது ஜொலிச்சுட்டு இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து நிறையா வகையான வந்துட்டு படிமங்கள் பவளப்பாறைகள்லாம் வந்துட்டு இங்கே நிறைய கலர் வேரியண்ட்லலாம் வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெரோலைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலர் வேரியண்ட்டில் வந்துட்டு இங்கே வந்து அந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே வந்துட்டு அந்த பவளப்பாறைகள்லேயும் அப்புறம் படிமங்களில் வந்துட்டு எந்தளவுக்கு அது வந்து பாலிஷ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு குளோபல் ஷேப்பில் வந்துட்டு பக்கத்தில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினரல் ரெயின்போ, அதாவது வந்துட்டு நம்ம படிமங்களே வந்துட்டு கலர் வேரியண்ட்டில் ஒரு ரெயின்போ மாதிரி கலர் வேரியண்ட்ஸ்லேயும் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து எங்கேயுமே பார்க்கவே முடியாது. இங்கே வந்து கண்டிப்பாக பார்க்கும் பொழுது ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு நிறைய ஆச்சரியங்கள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் வேரியண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அது மாதிரி வந்துட்டு எல்லா கலர்ஸ்லேயும் வந்துட்டு அந்த மினரல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய வெரைட்டிஸான மினரல்ஸ் அப்புறம் ராக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு சொல்லலாம். இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வெளியில் எங்கேயுமே நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சின்னதாக வந்துட்டு ஒரு சைனா வால் மாதிரி ஒரு செட்டப் மேலே இருந்துச்சு இல்லையா, அது நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஸோ மேலே இருந்து பார்க்கும் பொழுது அந்த ஸ்டாச்சுவோடைய டிசைன் வந்து எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே செட்டப் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதில் ரொம்பவே அட்ராக்டிவான இடம்னு சொன்னால் இந்த இடத்த சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சங்கை வச்சு செஞ்ச ஒரு ஹேங்கிங் லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சங்கை வச்சு ஒவ்வொன்றா வந்துட்டு அதை வந்து செட்டப் பண்ணி அதை வந்து லைட்டிங்கோடு பார்க்கும்பொழுது அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சீசல் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா முகமது அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசல் மியூசியத்தோட ஃபவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 43 வருஷம் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து சுற்றி இந்த சங்கு எல்லாத்தையும் வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல மியூசியம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்க்கும்போது சங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக வந்து நினைக்கவே முடியாது. இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து
வந்து நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும், இந்த அளவுக்கு இவ்வளோ வேரியண்ட்டில் நம்ம வந்து சங்கு எல்லாமே வந்து பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து இங்கே காத்திருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு நான் வந்து நிறையா வந்து நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணி நான் காமிச்சிருக்கேன். எந்த அளவு வந்து அவங்க யூனிக்காக வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நிறையா கலர் வேரியண்ட்டில், நிறையா ஷேப்ஸில் பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ வித்தியாசமான சங்கு எல்லாத்தையும் வந்து மொத்தமாக இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலாக நம்ம பீச்சு சைடு போகும்போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சங்குகள் வந்து நிறையா கிடைக்கும். நம்ம பார்த்துட்டு சங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம தூக்கி போட்டு போயிட முடியும். பட் அந்த விஷயத்துலையும் வந்துட்டு இவ்வளோ வேரியண்ட் இருக்குன்றதை வந்து இங்கே வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நிறைய வந்து ஆச்சரியமான விஷயங்கள் வந்து இங்கே வந்து காத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கோடைய படிமங்களை வச்சு செய்யப்பட்ட ஒரு ட்ரெயினோடைய டிசைன். ஸோ இது மாதிரி வந்து நிறையா டிசைன்ஸ் வந்துட்டு இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நிறைய வகையான ஷேப்ஸில், நிறையா வந்துட்டு கலெக்ஷன்ஸில் வந்துட்டு நிறைய சங்குகள் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. எந்த அளவுக்கு இவர் வந்து அவர் டெடிக்கேட்டடாக இந்த விஷயத்தில் இருந்திருப்பாரோ, அதை வந்து அவருடைய உழைப்பு வந்து நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல பார்க்கலாம். அந்தளவு வந்து யாராலுமே இவ்வளோ தூரத்துக்கு சேகரிக்க முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்தளவுக்கு இந்த அவருடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. மோஸ்ட்லி வந்து சங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இல்லாட்டி ஒரு ஆஷ் கலந்த கலரில் தான் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு ரெயின்போ கலரில், அப்புறம் வந்து நிறைய கலர் வேரியண்ட்லாம் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது. நிறைய வந்துட்டு வித்தியாசமான சங்கு, அப்புறம் வந்து முத்துக்களோட ஓடு எல்லாமே வந்து இங்கே நம்ம அவளால் பார்க்க முடிஞ்சது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே வகையான டிசைன்ஸில் இருக்க சங்கு சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்துட்டு அவங்க கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே நேராக வந்து பார்க்கும்பொழுது ரொம்பவே ஆச்சரியமான வந்துட்டு விஷயங்களாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைனுக்குள்ளே அந்த சங்குக்குள்ளே எந்த மாதிரி இருக்குன்றதையும் வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லா வேரியண்ட்லேயும் 1, 2ன்னு மட்டும் இல்ல. அதுல சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வந்துட்டு அதோடைய வளர்ச்சிய கூட நம்ம ஈஸியா வந்து இதில தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி ஒரு ஜீப் செட்டப். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சங்கோடைய படிமத்த வச்சு செய்யப்பட்ட ஒரு ஜீப் செட்டப். ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. எவ்வளோ வகையான டிசைன்ஸ் வந்து இவங்க கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலேயான டிசைன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. அவ்வளோ பெரிய இடம்னு இத சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நம்ம பொறுமையா ஒவ்வொன்னையும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு போ முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. நீங்க எவ்வளோ நேரம் வேணாலும் இங்க இருக்க எல்லா சங்கு, அப்புறம் இந்த ஷெல்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க சுத்தி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கலர் வேரியண்ட்ல கூட வந்து சிப்பிகள பார்க்க முடிஞ்சது. நம்ம நெனைப்போம் இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்ககிட்ட கேட்கும்போது, இதெல்லாம் வந்து உண்மையான கலர்ன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ரொம்பவே பார்க்கவும் நல்லா இருந்தது. கண்டிப்பா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க விசிட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். அவங்களுடைய எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளே வந்து பார்க்காத கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு, அவங்கள கூட்டிட்டு வந்து காமிக்கும்போது, அவங்கள வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம்னு கூட சொல்லலாம் இத. மோஸ்ட்லி சிப்பிகள், சங்குலாம் வந்துட்டு ஒரே மாரி ஷேப்ல தான் இங்க பார்க்க முடியும். அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். பட் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உருளையான ஷேப்லலாம் வந்துட்டு அதோட சிப்பிகள், சங்குகள வந்து பார்க்க முடிஞ்சது. அதுவும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது.
ஆக்சுவலாக வீடியோவில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பெரிய சைஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு தெரியல. பட் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்க சங்கு வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா வந்துட்டு இருக்கிற கடல்கள சுத்தியும், நெறைய பாறைகள சுத்தியும் எடுக்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்காகவே வந்துட்டு கிட்டத்தட்ட 43 வருஷம் வந்துட்டு அவர் எவ்வளோ டெடிகேட்டடா வந்து உலகம் ஃபுல்லா வந்து சுத்தி இந்த மாரி வந்து வித்தியாசமான சங்குகள், சிப்பிகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில வந்து வச்சிருக்காங்க அப்படின்போது, ரொம்பவே வந்து நம்ம ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ஏசியால ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நம்மளுடைய நியரபில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல வந்து இது இருக்கும்போது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அந்த சங்கு சிப்பிகளுடைய படிமத்திலேருந்து செய்யப்பட்ட ஒரு ஃப்ளைட்டோடைய டிசைன். ஸோ இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக சூப்பராக செஞ்சுருக்காங்க. சங்குகள்லேயும் எவ்வளோ வெரைட்டிங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போது அந்தளவுக்கு ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த அளவு இவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆச்சரியமான வந்து நிறையா விஷயங்களை வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுவும் வந்துட்டு ஒரு சங்கோடைய வெரைட்டின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு கிரீடம் ஷேப்பில் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப்ரா ஷேப்பில் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலோட கலெக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கான்ற மாதிரி நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு வந்துட்டு நிறையா டிசைன்ஸில் வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னெயிலோட முட்டை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ் தான் பார்க்குறதுக்கு. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சங்கு, அப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு போட் செட்டப்லாம் வந்துட்டு அந்த படிமத்தில் வச்சு செஞ்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ராஜா முகமது சார் வந்துட்டு வேர்ல்டு வைடு வந்துட்டு போய் கலெக்ஷன் பண்ண கலெக்ஷன் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஒரு ப்ரிவ்யூ மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அவர் வந்து வேர்ல்டு லெவலில் வந்துட்டு அவர் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதையும் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு மைக்ரோஸ்கோப்பில் வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து நம்பவே முடியாது. கண்டிப்பாக வந்து இது விசிட் பண்ணக்கூடிய முக்கியமான இடம்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாளில் வந்து மறக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இந்த இடத்த வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த சீசல் மியூசியத்துக்கு வெளியில் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஃபிஷ்ஷும் வந்துட்டு அதே படிமத்தை வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டருடைய ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த சீசல் மியூசியம் பற்றி மீடியாஸில் வந்ததை பற்றியும் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மியூசியம் நார்மலாக வந்துட்டு இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ளே போனோம். பட் உள்ளே போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரேரான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. லாப்ஸ்டரு, அப்புறம் வந்து ஸ்டார் ஃபிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம நேரில் வந்துட்டு உயிரோடு பார்க்குறதுலாம் ரொம்ப ரேரு. பட் இங்கே வந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்துட்டு நேரில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இந்த அக்வாரியமுடைய கலர் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே மொத்தமாக கலெக்ஷனில் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்னைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே உயிரோடு பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் நம்ம வந்து சீசல் மியூசியமில் வந்து இதோடைய அந்த ஓடு மட்டும் பார்த்தோம். பட் அது வந்து உயிரோடையே வந்து இந்த இடத்துல வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி சங்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரோட வந்து நார்மலி நான் வந்து யாரெல்லாம் வந்து சங்கெல்லாம் வந்து உயிரோடு பார்த்துருப்பாங்கன்றதில்ல. பட் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த சங்கு வந்து நம்ம உயிரோடு வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த் டு விசிட்னு கூட சொல்லலாம்.
ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரேரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் வந்து ஸ்குரல் ஃபிஷ்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் வந்து இது வந்து ரொம்ப ரேர் ஐட்டம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நார்மலி வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அக்வாரியம் செட்டப்பில் கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏஞ்சல் ஃபிஷ்ஷோடைய கலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்தது. ரொம்பவே வந்துட்டு யூனிக்கான டிசைன்ஸில் இருக்க ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கிளான் ஃபிஷ்ன்ற போய் சொல்லியிருந்தாங்க. டொமேட்டோ ரெட் ஷேப்பில் வந்துட்டு இந்த ஃபிஷ் இருக்கும், இது வந்து ரொம்ப ரேரான ஐட்டம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இவர் வந்து அந்த பக்கமாக நிற்கிறனால சரியாக தெரியல. இந்த பக்கம் ஒரே ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு சின்ன கிளான் ஃபிஷ் மட்டும் இருந்தார். ஸோ அவரை நான் காமிக்கிறேன். ஸோ இவர் தான் அவர். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செர்ஜியன் மேஜர் ஃபிஷ் அண்ட் மூன் ராஸ்ன்னு சொல்லிட்டு 2 வெரைட்டிஸ் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினரல் அக்வாரியம் ஃபிஷஸ் தான். ஸோ ரொம்ப வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிம்ப்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. இதுவும் வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு யூஸ்வலி வெளியில் பார்க்க முடியாத ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். அதுவும் வந்து நீங்கள் உயிரோட நம்மளால் பார்க்க முடியும். நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம்னு இதை சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் ஃபிஷ்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷன். இதெல்லாம் வந்துட்டு அக்வாரியம் செட்டப்பில் கூட ஈஸியாக கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கிராப், நண்டு, நம்ம நார்மலாக நண்டு எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் உயிரோட. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே இருக்க வித்தியாசமான வெரைட்டிஸான நண்டு எல்லாமேவும். ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் ஃபிஷ்ஷு, இவங்களும் வந்துட்டு ரொம்ப ரேர் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து இங்கே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் வச்சுருக்காங்க. நார்மல் அக்வாரியம் ஃபிஷ்ஷஸும் ஒரு சைடு இருக்குது. பட் இந்த மாதிரி ரேரான ஃபிஷ்ஷஸும் வந்துட்டு இங்கே ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்க்கு கேட் வேரியண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, இந்த மாதிரி ஷார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம நேரில் வந்து பார்த்துருப்போமான்னு தெரில. அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோரி ஈல் ஃபிஷ்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ரொம்பவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ்ஷஸில் இந்த வெரைட்டிஸ்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்தது. இந்த வெரைட்டிஸ்லாம் மோஸ்ட்லி நம்மளால் நார்மலி வெளியில் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல மொத்தமாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அலிகேட்டர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. இது வந்து முதலையோட வாய்ப்பகுதி மாதிரி இதோடைய வாய்ப்பகுதி இருக்கும். அதனால் வந்து இது அலிகேட்டர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடலில் ஆழத்தில் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் காணப்படும். அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கலெக்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ், கொய் ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸ், அப்புறம் வந்துட்டு கோல்டன் ஃபிஷ்ஷஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸும் வந்து இங்கே மொத்தமாக அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு கூட இதை சொல்லலாம். நம்ம நார்மல் அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ்லேயே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் ஃபிஷ்ஷஸும் வந்துட்டு ரொம்ப ரேரான ஃபிஷ்ஷஸும் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு இடமா இருந்து இது கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச இடமாகவும் இது இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும், ஃபிஷ் மசாஜ். இது வந்து இந்த ஃபிஷ் மியூசியம் வந்து அவைலபிள் இருக்குது. இதுவும் வந்து பார்க்குறதுக்கும் சரி, மசாஜ் பண்ணுறதுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ஃபிஷ் மசாஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தனியாக பே பண்ணி தான் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட்டோட வந்து அது இன்க்ளூட் ஆகாது. தனியாக தான் பே பண்ணி நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிஷ் மியூசியம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் மியூசியம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். பேர்ல் மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு முத்து வந்து எப்படி கிடைக்குன்றதை வந்து இங்கே வந்து ஒரு செட்டப்பாகவே வச்சுருந்தாங்க. அதோடைய கல்ச்சர் எப்படி இருக்கும், அதோடைய டிசைன்ஸ் எப்படி இருக்கும், இந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ரொம்ப ரேரான முத்துக்களும் சரி, ரொம்ப காஸ்ட்லியான முத்துக்களை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது.
இந்த முத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல வேரியண்ட்டில் வந்துட்டு இங்கே சைஸஸில் இருந்தது. ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வச்சுருக்க எல்லா செட்டப்பும் பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஃபேக்குக்காக டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக வந்துட்டு வேறு ஏதோ மெட்டீரியலில் செஞ்ச ஒரு லோக்கல் அந்த மாதிரியான பிராண்ட் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான சிப்பிகள், உண்மையான முத்துக்களை வந்துட்டு இங்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி செட்டப் வந்து வேறு எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. பொதுவாகவே முத்துக்கள் வந்துட்டு ஒயிட் கலர் மட்டும் இல்லாமல் பல கலர்ஸில் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு இங்கே அவங்க டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லேயும் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றத வந்து இங்கே தான் நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு முத்துக்களை வந்து நிறைய கலர் வேரியண்ட்லாம் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய கலர்ஸில் இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், அப்புறம் வந்துட்டு லைட் பிங்க் கலர், கிரே கலர், பிளாக் கலர், அப்புறம் வந்துட்டு மில்கி ஒயிட் கலர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸில் வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு புது அனுபவமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிப்புகள் வந்து முத்தி இருக்கிற மாதிரி ஒரு ரியாலிட்டியான செட்டப் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. சில பேர்த்துக்குலாம் வந்துட்டு தெரியாது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து நம்ம நேராக பார்க்கும்போது வந்து சூப்பராகவே இருந்தது. பொதுவாகவே முத்துக்கள்லாம் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் நம்ம நினைப்போம். பட் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியும் முத்துக்கள்லேயும் வந்துட்டு பல வெரைட்டியான ஷேப்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வந்து முத்துக்களில் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ண வேண்டிய இடத்துல முக்கியமான இடம் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் வந்து ஒரே இடத்துல பார்க்கவே முடியவே முடியாது. குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி கண்டிப்பாக வந்து இதை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாலேஜ் பேஸ் பண்ண ஒரு இடமா வந்துட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய சைஸில் வந்துட்டு ஒரு முத்து வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க மிகப்பெரிய சைஸில் இருக்க முத்துக்களில் இதுவும் வந்து ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து கடலில் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு செட்டப் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது. நிறையா வந்து நம்ம குழந்தைகளுக்குலாம் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி தான் வந்து முத்து எடுப்பாங்க அப்படின்றத. இவங்க வந்து ஒரு செட்டப் மாதிரி வச்சுருந்தது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மாய பஜார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீசல் ஐட்டம் ஃபுல்லாமே வந்துட்டு சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. அதில் பேஸ் பண்ணி நிறையா கிராஃப்ட்ஸும் செஞ்சதெல்லாம் வந்து இங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷெல்ஸை வந்துட்டு இங்கே வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க சேல்ஸுக்கு. நிறையா பேர் வந்துட்டு இதை வந்து ஒரு மியூசியம் மாதிரி வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே ரேரான ஐட்டம் ஷெல்ஸ் எல்லாமே வந்துட்டு சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஷெல்ஸு, அப்புறம் இந்த வலமுறி சங்கு எல்லாமே வந்து இங்கே மொத்தமாக வந்துட்டு சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அதுவும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மல்டி ஷேப்ஸில் இருக்க ஷெல்ஸ் எல்லாமே வந்துட்டு மொத்தமாக கண்டெய்னரில் வந்து செட்டப் பண்ணி ஒரு 100 ருபீஸ்ன்ற மாதிரி ஒரு பாக்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த சோவி ஷெல்ஸை வச்சு செஞ்ச கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. ரொம்ப மல்டிப்புளான டிசைன்ஸில் ரொம்ப யூனிக்காக செஞ்ச டிசைன்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இங்கே வந்துட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு ஞாபகார்த்தத்துக்கு இந்த மாதிரி ஐட்டம் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஷெல்ஸ்லேயே செஞ்ச ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் வந்து ஷெல்ஸ்லேயே செஞ்ச பர்ஸு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஸ்லேயே செஞ்ச ஒரு 3 செட்டப் மாதிரிலாம் வந்துட்டு சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு ஃப்ளவர் வாஷ் நம்ம வந்துட்டு ஷோகேஸ்க்கு வைக்கிற மாதிரி அதுவும் வந்து முழுக்க வந்து ஷெல்ஸில் வந்து செஞ்சுருந்துருக்காங்க. அதுவும் வந்து சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷெல்ஸில் மட்டும் இல்லாமல் இங்கே டெரக்கோட்டாவில் பண்ண கிராஃப்ட்ஸும் வந்துட்டு சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேலஸ் ஆஃப் பேர்ல்னு சொல்லிட்டு முத்துக்கல்ல செஞ்ச ஃபேஷன் அக்சசரிஸ்லாம் இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இயரிங்ஸு, நெக்லஸ்ஸு, பேங்கிள்ஸு, ரிங்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து முத்துக்கல்ல செஞ்சது எல்லாமே வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஒரு குவாலிட்டியான முத்துக்கல்ல செஞ்ச அக்சஸரீஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து வெளியில் ஏதாவது கடையில் வந்து வாங்குறதுலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான முத்தாக இருக்கும்னு சொல்லி தெரியாது. சில இடத்துல வந்து பிளாஸ்டிக்கில் வந்து மிக்ஸ்அப் பண்ணிலாம் செய்வாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குவாலிட்டியான முத்துக்கல்ல செஞ்ச அக்சஸரீஸ் எல்லாமே இங்கே சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியானதாக தான் இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான கடல்லேருந்து எடுக்கப்பட்ட பியூர் பொருள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ப்ரைஸில் வந்துட்டு காமிக்கிறாங்க. நார்மலாகவே வந்துட்டு முத்துக்கள் எல்லாமே அந்த ப்ரைஸில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து அதுக்கான ப்ரைஸஸ்லாம் வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து முத்துக்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பழைய காலத்தில் இருந்தவங்க தங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்துட்டு முத்துக்களை யூஸ் பண்ண மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஷெல்ஸில் செஞ்சது எல்லாமே வந்துட்டு இங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான ரொம்ப யூனிக்காக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அட்ராக்டிவான டிசைன்ஸில் வந்து நிறையா ஷெல்ஸான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடமா இருக்கும் விசிட் பண்ணுறதுக்கு. நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கும் சரி, நம்ம வந்து அதை விருப்பப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் கண்டிப்பாக மகாபலிபுரம் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து இந்த சீசல் மியூசியமும் ஒன்று. ஸோ இதில் இருக்க எல்லா மியூசியமும் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்காத விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இந்த இடங்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றி தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டீசன்ட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ராஜ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டீசன்ட் ஃபேமிலி சேனல். தேங்க்யூ.